வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரேசிலியாவில் பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற 17வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு அரசுமுறை பயணமாக நேற்று இரவு பிரதமர் திரு மோடி பிரேசிலியா வந்தடைந்தார். தனது பிரேசில் பயணத்தின் ரியோ பகுதி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் பிரதமர் ஒரு சமூக ஊடக பதிவில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதி கட்டத்தில் நமீபியா அதிபர் திரு நெதும்போ நந்தி நைத்துவாவின் அழைப்பின் பேரில் நாளை நமீபியா செல்கிறார். இது பிரதமரின் நமீபியாவிற்கான முதல் வருகையாகவும் இந்தியாவில் இருந்து நமீபியாவிற்கு 3வது பிரதமரின் பயணமாகவும் இருக்கும். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள 58 தீயணைப்பாளர் மற்றும் 12 ஓட்டுநர் பணியிடங்களுக்கான நேரடி தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 17 பெண்கள் உட்பட 59 பேருக்கு பணி ஆணையை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் ஜே சரவணன்குமார், அரசு செயலர் திருமதி முத்தம்மா மற்றும் உட்கோட்ட தீயணைப்பு அதிகாரிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகர் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் 30.71 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் நேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் திரு இளங்கோவன், அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மின்பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை சின்ன காலாப்பட்டு, புதுநகர், மேட்டுத்தெரு, அன்னை நகர், துணைவேந்தர் குடியிருப்பு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்ப மையம், புதுச்சேரி பல்கலைக்கழக கலாச்சார வளாகம், உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.